தமிழக மக்களுக்கு வணக்கம். நாட்டின மாட்டுக்கு காப்பீடு திட்டம் வேணும்னு நாங்கள் காமராஜ் பீரியட்லேருந்து கஷ்டப்படுறோம். ஆனால் இப்போ தற்போது ஒரு முயற்சி பண்ணி நம்ம தலைவர் வெள்ளாளபுரம் பஞ்சாயத்தில் தலைவராக பல்லாண்டு இருந்தவர் ஒரு 15 வருஷம் இதெல்லாம் முயற்சி பண்ணி என்னையா அரசியல் அங்கங்கன்னு பேசி போய்க்கிறாரு. அதுக்கு என்ன சொல்லி இருக்குது கவர்மெண்ட்டுன்னா, நாட்டின மாட்டுக்கு அந்த மாதிரி செயல்படுத்துவதே இல்லை, காப்பீடு திட்டத்தை செயல்படுத்துவதே இல்லைங்குது. அதெல்லாம் இன்னொரு குறிப்பு வருது, தீவன அபிவிருத்தி துணை இயக்குனர் அவரும் நாட்டு மாட்டுக்கு காப்பீடு இல்லைங்கிறாரு. இது என்ன நாட்டு மாடு வேற, சிந்து மாடு வேற. நாட்டு மாடு எல்லா விதத்துலயும் உழைக்கும். நாளைக்கு இயற்கை விவசாயத்துக்கு வாங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கு நாட்டு மாட்டு சாணி போட்டா தான் வரும். ஒரு கம்பெனியில புழக்கத்தீனி எடுக்க போனா, அதாவது புழக்கத்தீனி இந்த சாக்கில் வர்றது 70 கிலோ மூட்டை எடுக்க போனா அந்த 70 கிலோ மூட்டைக்கு 35 கிலோ யூரியா கலப்பாங்களாட்டு. அதை கொண்டாந்து காட்டுல சாணியா கொட்டினா எப்படி இயற்கை விவசாயம் வரும்? இதெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு நாட்டு மாட்டுக்கு ஒரு காப்பீடு கொடுத்தீங்கன்னா ஏர் ஓட்டுறோம். இப்ப இருக்கிற பசங்க மாட்டுக்கு காய்ச்சல் இருக்கிறது தெரியாது, ஏர் கட்டி செத்து போகுது. இந்த மாதிரி சிஸ்டம் வருது, இதுக்காக கொடுங்கன்னா ஏர்ல மாட்டுல உழுதா மட்டும்தான் இயற்கை விவசாயம் வருது.